قال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفلاح رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, சிறப்பான ஒரு நேரத்தில், சிறப்பான ஒரு இடத்துல, சிறப்பான ஒரு மாதத்தில் அல்லாஹ் அவனுடைய தூதருடைய விஷயங்களை கேட்கக்கூடிய பாக்கியங்களை அந்த அல்லாஹ்வுடைய கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சக்தி உள்ளவர், அல்லாஹ் தஆலா குதரத்துள்ளவர். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும்போது ஃபஅலு லிமா யுரீத், அல்லாஹ் தஆலா நாட்ட விஷயங்களை செய்யக்கூடிய யஃபஅலு மா யஷா, அல்லாஹ் தஆலா நாடியதை நாடிய இடத்தில் அல்லாஹ் தஆலா படைக்கக்கூடியவன், செய்யக்கூடியவன். எதெல்லாம் அல்லாஹ் உலகத்தில் படைக்க விரும்புகிறான், எதெல்லாம் உலகத்தில் ஒரு விடயத்தை உருவாக்க விரும்புகிறான், ஒரு விடயத்தை செய்ய விரும்புகிறானோ அவன் விரும்பிய விதத்தில் அல்லாஹ் தஆலா அவனை உருவாக்குகிறான். அந்த செயல் அல்லாஹ் செய்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அவனை பற்றி குர்ஆனில் ஏராளமான இடங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். முதலாவது அல்லாஹ் விளங்கும், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை நாம் வருகிறார், உலகத்தில் வாழ்வது லேசாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பமாக சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வின் உண்டான யகீனை கொண்டு வந்தாங்க, தவக்குலை கொண்டு வந்தாங்க. உலகத்தில் எதுவும் தானாக இருக்கக்கூடியதாகவோ நடக்கக்கூடியதாகவோ இல்லை, அனைத்தையும் செய்யக்கூடிய அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்ற நிலப்பாட, இந்த உறுதிமானத்தை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முயற்சி செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏராளமான ஆயத்தில் அல்லாஹ் தஆலா அவனை பற்றி சொல்லியிருக்கிறான். ஆட்சியுடைய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லும்போது குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க் து'til முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ து'இஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிகல் கைர் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்க், நபியே இந்த மக்களை சொல்லுது, மனிதர்களை சொல்லுது, அல்லாஹும்ம மாலிகல் முல்க், எல்லா அரசர்களுக்கும் அல்லாஹ் தான் அரசர், எல்லா ஆட்சியாளர்களுக்கும் அல்லாஹ் ஆட்சியாளர் என்ற செய்தியை சொல்லுது. தூத்தில் முழுக்க மந்தஷா, நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கிறார். அல்லாஹ் யாருக்கு ஆட்சியை கொடுக்கணும், யாருக்கெல்லாம் ஆட்சியை கொடுக்கணும் என்று விரும்புகிறானோ அப்படியானவர்களுக்கெல்லாம் ஆட்சியை கொடுக்கிறார். ஆட்சி ஒரு மனிதனுக்கு முயற்சி மூலமாக, அந்த மனிதனுடைய முயற்சி மூலமாக பதவிக்கு வர முடியாது. அல்லாஹ் நாடியவர்களைத்தான் பதவிக்கெல்லாம் உட்கார வைக்கிறார், பதவியை கொடுக்கிறார். வதன்ஸியுல் முல்க மிம்மன் தஷா, நாடியவர்களிடத்திலிருந்து கொடுத்த ஆட்சி அல்லாஹ் கலட்டி எடுக்கிறார். ஆட்சி என்பது நிரந்தர
அல்லாஹ் அந்த ஆட்சி அவரிடத்திலிருந்து கலட்டி இருக்கிறார். நாடியவர்களெல்லாம் கண்ணியப்படுத்துகின்றார். கண்ணியத்தை ஒரு மனிதனுக்கு தேடி பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ்வுக்கும் அந்த தூதருக்கும் மோமின்களுக்கும் தான் கண்ணியம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறார். சாதாரண அமைப்புகள் சமூகத்தில் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பெரும் அந்தஸ்தை பதவியை கொடுத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். நாடியவர்கள் எல்லாம் கேவலப்படுத்துகிறார். கண்ணியமா இருந்தவர் நேற்று வரைக்கும் கண்ணியமா இருந்தவர் அல்லாஹ் இவரை கேவலப்படுத்த விரும்பிட்டார். அதனால் அல்லாஹ் தஆலா கேவலத்தை கொண்டு அனுப்பிச்சிருக்கிறார். வேதிகள் கயிர் இன்ன கலாபுலி செய்தார். அனைத்து நலவுகளும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது, அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. நிச்சயமா சத்தியமா சகல வஸ்துகள் மீதும் ஆற்றல் உள்ளவன், சக்தி உள்ளவன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களால் எதுவும் செய்யல. நாங்கள் போனா இது நடக்கும், நாங்களுக்கு போகலாத காரணமாக இப்படி ஒரு விளைவு, இப்படி ஒரு சோதனை வந்திருக்குது, இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, நாங்கள் அது சோதனாயிருக்கும். கண்ணியமானவர்களே, எதை கொண்டும் எதுவும் நடக்காது. அல்லாஹ் எழுதினது நடக்கும், அல்லாஹ் தக்தீர்ல முடிவு செய்தது நடக்கும். மனிதனால் எதுவும் செய்யலாம். கண்ணியமானவர்களே, ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்லா நேற்று வரைக்கும் சோதேவியா இருந்தவர், நேற்று வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தவர் இன்றைக்கு கக்கில் இருக்கிறார், இன்றைக்கு சுகீனமா இருக்கிறார், இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். நேற்று நோயில் இருந்தவர் இன்றைக்கு ஆரோக்கியமா இருக்கிறார். நேற்று கவலையில் இருந்தவர் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கிறார். இன்றைக்கு சந்தோஷமா இருந்தவர் சில காலங்கள் போகக்கூடிய கவலையில் இருக்கிறார். நிலைமைகளை உருவாக்கக்கூடிய நல்லா எங்களோட நிலைமைகளை மாற்றி மாற்றி அமைக்கக்கூடிய நல்லா எங்களால் எதுவும் நடக்குது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் உள்ளத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் உருவாக்கினார். அல்லாஹ் தஆலாவுடைய ஆயத்தில் ஓதி ஓதி அவனுடைய வல்லமைகள், அவனுடைய குதரத்தை, அவனுடைய சக்தியை சஹாபாக்கள் உள்ளத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், قُلْ أَرَأَيْتُمْ إِنْ جَعَلَ اللَّهُ عَلَيْكُمُ اللَّيْلَ سَرْمَدًا إِلَى يَوْمِ الْقِيَامَةِ مَنْ إِلَٰهٌ غَيْرُ اللَّهِ يَأْتِيكُمْ بِلَيْلٍ تَسْكُنُونَ فِيهِ. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், قُلْ إِنْ جَعَلَ اللَّهُ عَلَيْكُمُ النَّهَارَ سَرْمَدًا, இந்த பகல் அல்லாஹ் தஆலா நிரந்தரமாக தொடர்ச்சியாக பகலாகவே கியாமத் வரைக்கும் வைத்து விட்டார். மன் இலாஹுன் கைருல்லாஹி யஅதீகும் பிலைலின் தஸ்குனூன ஃபீஹ். எந்த இரவுல நிம்மதியா உறங்குறீங்களோ, ராஹத் எடுக்கிறீங்களோ, ஓய்வு எடுக்கிறீங்களோ, அந்த இரவை எந்த ஆண்டவனினால், எந்த இலாஹினால், எந்த தெய்வத்தினால் கொண்டு வர முடியும், அப்படி 7 மணி நேரம் கொண்டு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா சில நாடுகளில் போனாலும் சில நாடுகளில் பகலாவே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமை கண்ணியமானவர்களை சிந்திக்க சிந்திக்க ஈமான் வளரும். கண்ணியமான ஈமான் கூடும்.
குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல வஃபி அன்ஃபுஸிக்கும் அஃபலா துப்சிரூன். நீங்க உங்களை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். உங்களை கொஞ்சம் உங்களோட பொடியை, உங்களோட உடம்புடைய அமைப்பை, உங்களோட உருவத்தை சிந்திச்சு பார்க்கூடாது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் தன்னுடைய உடம்புடைய அமைப்பை விளங்க ஆரம்பித்தால் அல்லாஹ் விளங்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அரஃப நஃஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு. யார் தன்னை விளங்கிக் கொள்வாரோ அவர் அல்லாஹ் விளங்கிக் கொள்வார். கண்ணியமானவர்கள், எங்களோட உடம்புல கூடிய எவ்வளோ குதிரத்துகள், எவ்வளோ சக்திகள் எல்லாம் உடம்புல வச்சுக்கிறான். எங்களோட உடம்புடைய அமைப்பு, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட வஸ்துகள் அஹ்ஸனு தக்வீம், அழகான சீரான ஒரு படைப்புலகத்தில் இருக்குமே. ஆனால் அது மனிதனுடைய தோற்றம் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், மனிதனுடைய அமைப்புல பாருங்க. இந்த மனிதனுடைய கண் அல்லாஹ் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருக்கிறான். இந்த மூக்க இந்த வைக்க வேண்டிய இடத்துல அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த உடம்புடைய அமைப்பு, ஒரு மனிதனுடைய தோற்றம், தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்களாக சிறந்த மேலான கண்ணியமான படைப்பு இருக்குமே. ஆனால் அது மனிதர்கள் என்பதாக சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 6 அறிவெல்லாம் தந்திருக்கிறார். உலமாக்கள் சொல்றாங்க, 6 அறிவை ஏன் கொடுக்கணும்? அல்லாஹ்வை எல்லா படைப்பினங்களுக்கும் 5 அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். 6 அறிவை ஏன் கொடுத்திருக்கிறா? ரப்பவளை கொள்ளும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எங்கட உடம்புலைக்கூடிய நான் சாப்பிடக்கூடிய சாப்பாடு செழிப்பாடு அடைகிறது. கண்ணியமானவர்களே, சில நேரம் செழிப்பாடு அடையாது. சாப்பிடக்கூடிய சாப்பாடு செழிப்பாடு அடைய வைக்கிறதல்ல, சில நேரம் அது எங்களோட உடம்புக்கு ஒத்துப்போகாததாக விளைவாக. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய முடி அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான், ஒரு மனிதனுடைய முகத்துடைய அமைப்பு எப்படி அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு மனிதனுடைய கால்பாதம் அது ஏனைய மிருகங்களை போன்று, ஏனைய மிருகங்களுடைய கால்பாதங்களை போன்று அல்ல. ஒரு மனிதனுடைய ரேகை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி மனிதனுக்குள்ள ஏராளமான அவனுடைய குதிரத்துகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். தன்னை விளங்கும், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை விளங்கும். அல்லாஹ் விளங்க அந்த படைப்பினங்களை விளங்கினால் அல்லாஹ் விளங்கும். தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ் வலா தஃபக்கரு ஃபில் ஹாலிக். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட விடயங்களை சிந்திச்சால் அல்லாஹ் விளங்கிக். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் சிந்திக்காது அப்படின்னா அல்லாஹ்வுடைய தோற்றம் அதுங்களை நான் நினைக்கிறதுக்கு நேர்மாற்றமாய். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இப்படி பல அல்லாஹ்வுடைய குதிரத்துகளை மனிதனுக்குள்ள அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு எவ்வளவு சிறப்பாக கொடுத்திருக்கிறான்? கண்ணியமானவர்களே, வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம் வஹமல்னாஹும் ஃபில் பர்ரி வல் பஹர். நாம் ஆதமுடைய பிச்சலங்களை கண்ணியப்படுத்தி வச்சிருக்கிறோம், சங்கையாக்கி வச்சிருக்கிறோம். அவர்களை தரையிலையும் கடலையும் சுமந்து செல்கிறோம். கண்ணியமானவர்களே, எங்களுக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்திருக்கிறார். வல்லதீ خلق لكم ما في الأرض جميعا. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைக்கக்கூடிய அனைத்தும் மனிதர்களுக்காக அல்லாஹ் படைத்தார். وأنتم خلقتم للآخرة. ஏன் அல்லாஹ் மனிதனை படைச்சிருக்கிறார்? மனிதனை படைச்ச நோக்கம் ஆகிரத்துக்காக. இவ்வளோ பெரிய ஏற்பாடு கலிமா சொன்ன ஒரு முஸ்லிமுக்காக வேண்டி இந்த சூரியன் அல்லாஹ் உதயமாக செய்கிறான்.
இந்த மலையை பொழிய வைக்கிறான். நிலைமையில மாற்றி மாற்றி அல்லாஹ் அமைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த உலகமே ஒரு கலிமா சொன்ன ஒரு மனிதனுக்காக வேண்டி இயங்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூமு ஸாஅ ஹத்தா யுகால் அல்லாஹ் அல்லாஹ். கியாமத்துடைய நாள் ஏற்பட மாட்டார், கியாமத்துடைய நாள் வரமாட்டார். இதுவரையில தெரியுமா? கலிமா சொன்ன ஒரு மனிதன், அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் பூமியில இருக்கும் வரையில இந்த உலகத்தெல்லாம் அழிக்க மாட்டார். அவ்வளோ பெரிய ஏற்பாடு இந்த கலிமா சொன்ன ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறார். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஏராளமான நியமத்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், விதவிதமான மனமான சுவையான நிறமான கனிவருக்கங்கள் அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா மனிதனை சிறந்த ஒரு படைப்பாக, மனிதனுக்கு இவ்வளோ பெரிய ஏற்பாடு அல்லாஹ் செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்துனியா மஸ்ரஅத்துல் லில் ஆখিরাহ. இந்த உலகம் ஆகிரத்துக்காண்டி பயிர் செய்யக்கூடிய இடம் என்று சொன்னாங்க. அல்லாஹ் தஆலாவை நெருங்க, ஈமான அதிகரித்துக் கொள்ள, அல்லாஹ்வுடைய தொடர்பு சீராக்க அல்லாஹ் தஆலா புதிய ஒரு வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறார். புதிய ஒரு அஜலை தந்திருக்கிறான், வாழ்நாளை தந்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக சொல்லினா, வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கங்களையும் ஜின் வர்க்கங்களையும் நாம் படைத்த நோக்கம் என்ன? வணங்குறதுக்காக. தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, இல்லா லியஅரிஃபூனி, அவர்கள் என்ன விலை கொள்வோடும் என்றதுக்காக நாம் படைச்சோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தை அல்லாஹ் இவ்வளோ பெரிய ஏற்பாடா அலங்காரமா அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். படைச்ச ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்துடைய அற்பத்தன்மை அல்லாஹ் தெளிவாக சொல்றான். இந்த உலகத்துடைய அற்பத்தன்மை சொற்பத்தன்மை அல்லாஹ் சொல்றான். மதாஉ துனியா கலீல், உலகத்துடைய இன்பம் மிக குறைவாக, உலகத்துடைய இன்பம் அது குறைவு என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கும் ஆখিরাத்துடைய வாழ்க்கைக்கும் மத்தியில் வித்தியாசத்தை காட்டுறாங்க. மத்துனியா ஃபில் ஆখিরাতি இல்லா மா யஜ்அலு அஹதுக்கும் இஸ்பாஅஹு ஃபில் யம் ஃபல்யன்துர் பிமா யலி. சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆখিরাத்துடைய வாழ்க்கைக்கும் மத்தியில் வித்தியாசம், உங்கள் ஒருவர் அவருடைய விரலை சமுத்திரத்தில் போட்டு பார்க்கட்டும். அந்த சமுத்திரத்தில் போடக்கூடிய சந்தர்ப்பத்தில் எவ்வளோ ட்ரஸ் தண்ணி அவருடைய கையில் இருக்குமோ, இதுதான் உலகத்துடைய வாழ்க்கை. இந்த சமுத்திரத்தை கொண்டுதான் ஆখিরাத்துடைய வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, அதனால தான் சஹாபாக்கள் இந்த உலகத்துடைய ஹகாரத்தை, இந்த உலகத்துடைய அற்பத்தை விளங்கினார்கள். நமக்கு முன்னால் வாழ்ந்த நல்லடியார்கள் உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள்? கண்ணியமானவர்களே, தஅல்லம்னல் ஈமான சும்ம தஅல்லம்னல் குர்ஆன ஃபஸ்தத்னா ஈமான். சஹாபாக்களுடைய ஆரம்பம், கண்ணியமானவர்களே, முதலாவது ஈமானுக்கு உழைப்பு செய்தார், ஈமான படித்தார்கள். அதுக்கு பின்னால குர்ஆன படித்தாங்க, குர்ஆன்ல சட்ட திட்டங்களை படித்தாங்க. முதலாவது ஈமான படித்தாங்க. ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதியாக இருந்தால் உலகத்தில் அவர் வாழ்ந்தது லேசாய், உலகத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக இருக்கும், அல்லாஹ்வுடைய உதவி நேரடியாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஈமான் இல்லை என்றால், ஈமான்ல பலவீனம் என்றால் உலகத்தில் நாங்கள் விரும்பக்கூடிய எதையும் அடைய முடியாது.
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் ஒவ்வொரு மனிதனும் ஈமானுக்குரிய உழைப்பு செய்ய வேண்டும். இன்றைக்கு சில நாடுகளை பார்க்கிறோம், முருத்ததுகளாக போகிறாங்க. சிலோன்லையும் சில பகுதியில் முருத்ததுகளாக போகிறாங்க. அல்லாஹ் பாதுகாப்பு. கண்ணியமானவர்கள், பயங்கரமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பயங்கரமான ஒரு சூழ்நிலை. எங்க பார்த்தாலும் ஃபித்னா, எங்க பார்த்தாலும் ஈமான பறிக்கக்கூடிய கருவிகளும் நவீன யுக கருவிகள் சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான பக்குவமா பேணுதல ஒரு வாகனத்தில் போக முடியாமல் இருக்கு. ஈமான பாதுகாக்க முடியாமல் இருக்கு. ஈமான பாதுகாக்க முடியாமல் இருக்கு. ஈமானுக்கு விளைவை ஏற்படுத்தக்கூடிய மசாயில்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமான படிச்சு, யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத்தி, எனது சிறிய பிள்ளையே, நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தருவேன். சொன்னாங்க, இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபலு, நீங்க அல்லாஹ்வை பாதுகாருங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார். ஈமானுடைய பாவம். உலமாக்கள் எழுதுறாங்க இந்த ஹதீஸுக்கு விளக்கம், ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்வை பாதுகாப்பார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அஹ்காமாத்துகள், அல்லாஹ்வுடைய ஃபர்லுகள், அல்லாஹ்வுடைய சட்டதிட்டங்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையில எடுத்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ் பாதுகாப்பார். அல்லாஹ் பாதுகாக்கிறதுல அல்லாஹ்வினால் விதிக்கப்பட்ட விதியாக்கப்பட்ட ஃபர்லுகளை, கடமைகளை மனிதன் செய்வதன் மூலம் எஃபலும் அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாப்பார். இப்னு அப்பாஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை சம்பூர்ணமாக நீங்க எடுத்து நடங்க, உங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள், ஆபத்துகள், சோதனைகள், முசீபாத்துகள் இவைகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பார். இஹ்ஃபலில்லாஹ தஜிது துஜாஹக், நீங்க அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை வாழ்க்கையில் எடுத்து நடங்க, அதை பாதுகாருங்க, அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு முன்னால கண்டு கொள்வீங்க, அல்லாஹ் அடங்கி கொள்வீங்க. சொல்லிட்டு சொன்னார்கள், இதா சால்த ஃபஸ்அலில்லாஹ், நீங்க கேட்டால் உங்களுக்கு ஏதாவது தேவை வந்து நீங்க கேட்டால் நீங்க அல்லாஹ்விடத்துல கேளுங்க, மக்லூக் இடத்துல போகாதீங்க, காலிக் இடத்துல கேளுங்க. உங்களோட தேவை வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்துல ஈமான படிச்சுக்கலாம். வயஸ்தாந்த ஃபஸ்தஇன் பில்லாஹ், உதவி தேடினால் அல்லாஹ்விடத்திலே தேடு. மக்களை வச்சோ படையினர்களை வச்சோ நம்பிக்கையாக இறங்கி நாம் உதவியை தேடினா அல்லாஹ்வுடைய உதவி வராது. எப்ப நாம் மக்லூக்கிடத்துல போவோமோ, எங்களோட நம்பிக்கை அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் பக்கம் போயிடுமோ, அல்லாஹ் அதை சோதனையா மாற்றும். இவருக்கு எதிராக வந்துருக்கு. வைஸ்தாந்த ஃபஸ்தஇன் பில்லாஹ் சொல்லிட்டு சொன்னால், வாழ மன்னல் உம்மத்தில் விஜ்தம வலா என் பவுக்க விஷயம் நன் என் பவுக்கு இல்லா விஷயம் அது கட்டபுல்லாஹுடன். முழு எல்லா மனிதர்களும் முழு சமூகமும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு லாபத்தை தரோடும், ஒரு நன்மையை குணம் சேர்க்கணும், ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும் என்று முயற்சி செஞ்சால் அல்லாஹ்வுடைய தக்தீரில் எது முடிவு செய்யப்பட்டீங்களோ அது மாத்திரம்தான் நடக்கும். அவங்களால எந்த ஒரு முயற்சியும் செஞ்சதினால் எந்த ஒரு பயனையும் அடைய மாட்டீங்க. அவங்களுக்கு அல்லாஹ் கதரில் முடிவு செஞ்சதுதான் நடக்கும் என்று சொன்னாங்க. முழு எல்லா மனிதரும் சேர்ந்து ஒரு கொலை செய்ய முன்வந்தால் அல்லாஹ்வுடைய தக்தீரில், அல்லாஹ்வுடைய விதியில் எழுதப்பட்டில்லைண்டா அது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னார். இது முக்கியமான ஒரு பாவம். இதில் தான் நாங்கள் கேளாது. கண்ணியமானவர்களே, பலா கதரில் நம்பிக்கை இல்லாமல் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமானவர்களே, எதுவா இருந்தாலும் மனிதன் நிலைமை மாறக்கூடிய நேரத்தில் வாய்க்கு வார
ஈமானுக்கு மாற்றமான பேச்சியல சாதாரணமாக சர்வசாதாரண பேசுவார். அல்லாஹுடைய நல்லடியார்கள் கண்ணியமானவர்கள் சொல்லிட்டு சொன்னாரோ, வாழ மன்னலும் அண்ணலும் இஜ்தமா வலா யதுர்ருக பிஷை லன் யதுர்ருக இல்லா பிஷை அது கத்தபுல்லாஹ் அலைக ருஃபியத்துல் அக்லாம் வ ஜஃபத்திஸ் ஸுஹூர். சொன்னா முழு சமூகத்தினர்களும் எல்லா மனிதர்களும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விளைவை, தீங்க, கஷ்டத்தை, நஷ்டத்தை கொண்டு வர நாடினாலும் ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய கதிரில் உங்களுக்கு அது எப்படி எழுதப்பட்டீங்களோ அதே தான் நடக்கும். இதில் எதுவும் நடக்காதுன்னு சொல்லுங்கள். பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதின ஏடுகள் காய்ந்து விட்டன என்று சொன்னாங்க சொல்லலாம். அப்படி என்றால் உலமாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய படைக்கப்பட்ட தாயுடைய வயிற்றிலிருந்து அந்த கலாக்கதிர் அவனுடைய விதி எழுதப்பட்டு முடிச்சு. ஹதீஸ்ல வந்து விகத்தி ரிஸ்கி வாஜலி வாமலி வசகீன் சயீது, தாயுடைய வயிற்றுல வச்சு அல்லாஹ் தஆலா 4 விஷயங்களை முடிவு செய்தான். ஒரு மனிதனுடைய 4 விஷயங்கள் எல்லாம் முடிவு செய்தான். விகத்வி ரிஸ்கி, அந்த ரிஸ்க் எல்லாம் முடிவு செய்தான். உலகத்தில் எவ்வளோ காலம் சாப்பிடுவான், உலகத்தில் எவ்வளோ காலம் இவங்க தேவை அனுபவிப்பான், எவ்வளோ காலம் உலகத்தில் வாழும். விகத்வி ரிஸ்கி வாஜலி, வாழ்நாள் எல்லாம் எழுதிடுவான். ஆயுத வயிற்றிலிருந்து எங்களோட மௌத்து, எங்களோட ஆயுள, எங்களோட அஜல அல்லாஹ் தஆலா முடிவு செய்யும். சிலவங்க 50 வருஷத்தில் போகிறாங்க, சிலவங்க பெற்று ஒரு நாள் பச்சனம் குழந்தை அடுத்தது பார்ப்பான். தாயுட வயிற்றில் இந்த உலகத்தை பார்க்கல, வெளியில் வரல, வயிற்றிலே மௌத்தாகும். எல்லாம் அஜல முடிவு செஞ்சுருக்காங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமார் உம்மத்தி மா பைன சித்தீன் இலா சபஈன், உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட வாழ்நாள் ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்னு சொன்னாங்க. சிலவங்க அதை தாண்டியும் போவாங்கன்னு சொன்னாங்க. சொல்லலாம் 80 வயசுல பார்த்தாங்க, 90 வயசுல பார்த்தாங்க, 63ல பார்த்தாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த அஜல், இந்த வாழ்நாள தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் முடிவு செய்யும். வாமலி, மூணாவதாக சொன்னார்கள், உலகத்தில் என்னென்ன அமல்கள் செய்வார், என்னென்ன சாலியான அமல் செய்வார், எவ்வளோ காலம் செய்வார், அதையும் அல்லாஹ் தாயுடைய வயிற்றிலிருந்து எல்லாம் முடிவு செய்யும். அடுத்ததாக சொன்னார் 4வது, சஈதுன் வசஈதுன் அவ் ஷகீன், அவர் மூதேவியா அல்லது சீதேவியா, மூதேவியா அல்லது சீதேவியா, துர்பாக்கியசாலியா அல்லது சீதேவியா. அல்லாஹ் தஆலா இந்த 4 விஷயங்களையும் தாயுடைய வயிற்றிலே நல்லா முடிவு செய்யும். உலகத்துக்கு வந்ததுனால இதுதான் நடக்குது. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, எங்களுக்கு ஒரு சோதனை வருவதா இருந்தால் அல்லாஹ்வுடைய குணத்தினால தான் வரும். நான் இந்த இடத்துக்கு போனதால் இப்படி ஒரு விளைவு வந்திருக்கிறேன், நான் ஒரு கேசினத்தால் இப்படி ஒரு விளைவுகளை இப்படியான நிலைமையில இருக்கிறேன். இல்ல கண்ணியமானவர்களே, கதிர் அல்லாஹ் தாயுடைய வயிற்றில் எதை முடிவு செய்தானோ எங்கட விஷயத்துல அதுதான் துனியாவுக்கு வந்த பின்னால நடந்தது. ஹலாக்கதுள்ள நம்பிக்கைக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, லவ் அன்னகும் ததவக்கலூன ஹக்க தவக்குலி லரஸககும் கமா துர்ஸகு தைர். நீங்கள் அனைவரும் உங்களோட அனைவருடைய காரியங்களையும் முழுமையாக அல்லாஹ்விடத்தில் நம்பிக்கை வச்சு ஒப்படைப்பீங்களா இருந்தால், ஒப்படைக்கக்கூடியதாக இருந்தீர்களே ஆனால் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரிஸ்க் தருவானது என்றால் பறவைக்கு ரிஸ்க் அளிப்பதை போன்று அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பார்.
தகது ஹிமாசோ தருஹு பிதானா. பறவைகள் கூட்டில் போகக்கூடிய நேரத்தில் வரும் வயிற்றோடு போகும். வெறும் வயிற்றோட காலை நேரத்தில் காலை பொழுதுல கூட்டில் இருந்து போகும். தருஹு பிதானா. மாலை நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில் வயிறு நிரம்பு வரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இந்த தவக்குலத்தான் சஹாபாக்கள் கஷ்டப்பட்டு அடைஞ்சிருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருட காலமாக சஹாபாக்கள் நம்பிக்கையை சீராக்குற விஷயத்தில், தவக்குள்ள விஷயத்தில் முயற்சி செய்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துனியாவில் ஒரு நிலைமை முன்ன பின்ன ஆக்கூடிய நேரத்தில் எங்களுடைய ஈமானுடைய தரத்தை பார்க்கலாம். வந்த வேகத்துக்கு எதையோ சொல்றோம், ஈமானை மாத்தமா பேசுறோம், ஈமானை மாத்தமா நடக்க ஆரம்பிக்கிறோம். தவஜ்ஜு இலல்லாஹ், அல்லாஹ் பக்கம் ருஜுவா ஆகணும், அல்லாஹ் பக்கம் திரும்பணும். ஆனா அதை விட்டு போட்டு அஸ்பாபின் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கல்புல ஒரு முஃமினுடைய, ஒரு முஸ்லிமுடைய கல்புல வைக்க வேண்டிய மஹப்பத், வைக்க வேண்டிய அன்பும் அல்லாஹ்வுடைய அன்புமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கல்புல் முஃமினி அர்ஷுர் ரஹ்மான். ஒரு முஃமினுடைய கல்பு வந்து ரஹ்மானுடைய அரிசி என்பதாக சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஏராளமான பாக்கியங்கள் அல்லாஹ் தந்திக்கிறான். அந்த பாக்கியங்கள் அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்தில் பயன்படுத்த வேண்டும். நமக்கு முன்னால் இருந்த, நமக்கு முன்னால் வாழ்ந்த சரித்திரங்களை பார்க்கலாம். அல்லாஹ் கொடுத்த விஸ்தீர்ணமா துனியா கொடுத்தாங்க. துனியா ஆண்டவர்கள், கண்ணியமானவர்கள், உலகத்தை ஆட்சி செய்தவர்கள் 4 பேர். அல்லாஹ் காரூனுக்கு கொடுத்த சொத்து சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன காரூன மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்ன மஃபாத்திஹஹு லதனூ பில் உஸ்பத்தி உலில் குவா இஸ் கால லஹு கௌமுஹு லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஃபரிஹீன். அல்லாஹ் தஆலா காரூனுடைய விஷயமா குர்ஆன்ல அதிகமான ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறார். காரூனு கொடுத்த சொத்து செல்வங்கள் ஏராளம், ஒரு சுவண்டியான ஒரு வாழ்க்கையை அனுபவித்தார். கொடுத்த நியமத், அல்லாஹ்வுடைய நியமத் விசாலம். இந்த நியமத்தில் நன்றி உள்ளோடாக நடக்கும். அல்லாஹ்வுடைய நியமத்தை நன்றி செலுத்தல். தஃசீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, காரூன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் வாழ்ந்தொருவன். இப்னு அம்மி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சாச்சாவுடைய மகன் தான் காரூன் என்று சொல்லக்கூடிய ஏராளமான சொத்து செல்வங்கள் அல்லாஹ் கொடுத்தான். முழு துனியாவையும் அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் அல்லாஹ் மறந்து கொடுத்த சொத்து செல்வங்களுடைய ஹசானாக்களுடைய சாவிகளை சுமக்கக்கூடிய அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பில் உஸ்பத்தி உலில் குவா, பலசாலிகளான பெரும் ஒரு கூட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஹசானாக்களுடைய சாவியை தூக்கம். பெரும் ஒரு கூட்டம் தேவைப்படும். சாதாரண ஒருவரினால் அந்த சாவியை தூக்க முடியாது. அவ்வளோ பெரிய ஹசானா அல்லாஹ் கொடுத்த அவ்வளோ பெரிய ஹசானாவுடைய சாவிகளை மாத்திரம் சுமக்கிறது. தஃசீருடைய உலமாக்கள் சொல்ற கிட்டத்தட்ட 40 பலசாலி உள்ள மனிதர்கள் தேவைப்பட்டார். அப்படி எல்லாம் சொத்தை கொடுத்தான், அப்படி உலகத்துல எல்லாம் விஸ்தீர்ணத்தை கொடுத்தான். ஆனா நன்றி கட்டவன உலகத்துல வாழ்ந்தான், அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவித்தான், அல்லாஹ்வும் மறந்து. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில தஃசீர்கள் சொல்லப்பட்டிருக்குது. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم صل اللهم
கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தாலா இப்படி கொடுத்த சொத்தை அவன் அல்லாஹுடைய தீனுக்கு மாற்றமாக பயன்படுத்த ஆரம்பித்தான், பெருமை அடிக்க ஆரம்பித்தான். ஆனால் அல்லாஹ் தாலா அவனுடைய சொத்தையும் அல்லாஹ் தாலா அவனுடைய மாளிகையும் அவனையும் அல்ல அப்படியே சொல்லுவாங்கன்னா பூமி. கண்ணியமான அல்லாஹுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அந்த ஹசானாவுடைய சாவிகளை மாத்திரம் சுமக்க ஒரு கழுதை தேவைப்படும். அந்த அளவுக்கு அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் சொன்னா வபுத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, காரூனே உனக்கு தந்திக்குள்ள சொத்து செல்வங்களை வச்சு ஆகிரத்தை தேடி. ஓண்ட நிலைமை சீராயிக்கோ, இஸ்லாத்தை ஏற்றுக்கோ. وابتغي فيما آتاك الله دار الآخرة ولا تنس نصيبك من الدنيا. உனக்கு அல்லாஹ் தந்திக்கூடிய பெரும் சொத்து, இந்த பங்கை நீ உலகத்தில் மறந்து வாழா. அல்லாஹ்வுடைய நியமத்தாக பார்த்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவனாவாள். வாஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் எப்படி உனக்கு உபகாரம் செஞ்சிருக்கிறானோ அதே போல் உனக்கு கீழ் உள்ள ஏழையோர்களை தேடி உன சொத்து செல்வங்களை கொடுத்து தான தர்மங்களை செய்ய என்பதாக அல்லாஹ் தாலா ஒரு ஆண்ட காரணம் பார்த்து அல்லாஹ் சொன்ன பற்றினான். வலா தகரில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில் குழப்பங்களை, பிரச்சனைகளை, பாவங்களை, அட்டூழியங்களை செய்யாது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, எப்பையும் அல்லாஹுடைய நியமத்தில் அவன் விரும்பக்கூடிய விதத்தில் பயன்படுத்தப்படும். அந்த நியமத்தில் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடிய நேரத்தில் அது அந்த நியமத்திலே சோதனையாக வந்தது. குர்ஆன் நமக்கு தெளிவாக சம்பவம் சொல்லு. அல்லாஹுடைய நல்லடியார்கள் கடைசி முடிவு அல்லாஹ் கொடுத்த கேவலம் பூமிக்குள் அல்லாஹ் அவனையும் அவனுடைய மாளிகையும் அப்படியே வச்சு அல்லாஹ் சொல்லி வாங்கினா இன்று வரைக்கும் பூமிக்குள்ளே போய்கொண்டே. அல்லாஹுடைய நல்லடியார்கள் இப்படி அல்லாஹ் தாலா முன்னால் வாழ்ந்த சரித்திரங்களை குர்ஆனில் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவாக சொல்லி தருகிறார். ஃபிரௌனுக்கு கொடுத்த ஆட்சி அதிகாரம் எகிப்தில், மிஸ்ரில் கண்ணியமானவர்களே பெரும் ஒரு அரசாங்கமே செய்தார், பெரும் ஒரு ஆட்சியாளராக இருந்தார். ஆனால் உலகத்தில் யாரும் ஒரு ஊதியத்தை வாங்கினர். ஃபிரௌன் ஃபகாலான ரப்புக்குமுல்லான, நான் தான் ரப்பு, மேலான ரப்பு, எனக்கு மேலான எந்த ஒரு ரப்பும் இல்லை என்பதாக வாதித்தார். அல்லாஹ் தஆலா ஃபிரௌனுக்கு கொடுத்த சொத்து செல்வங்கள் ஏராளம். கண்ணியமானவர்களே சொன்னான், வனாதா ஃபிரௌனு ஃபீ கௌமிஹி கால அலைஸ லீ முல்கு மிஸ்ர் வஹாதில் அன்னாரு தஜ்ரீ மின் தஹ்தி. ஒரு சந்தர்ப்பத்தில் அவனுக்கு கீழே இந்த எல்லா உசராக்கள், அமைச்சர்மார்களை, அவனுக்கு கீழான எல்லா கூட்டத்தினர்களையும் கூப்பிட்டு சொன்ன வார்த்தை, இதோ மிஸ்ருக்குரிய ஆட்சி எனக்குரியதாக இல்லை, மிஸ்ருடைய ஆட்சி ஏழாயிருக்கு. இதோ இந்த அரண்மனையை கீழால இந்த நைல் நதி ஓடிக்கொண்டிருக்குது, ஏழ கட்டுப்பாட்டு கீழால் ஓடிக்கொண்டிருக்கு. வஹாதில் அன்ஹாரு தஜ்ரீ மின் தஹ்தி. உலமாக்கள் இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒன்று, என்னுடைய கொண்டோலு கீழால, என்னுடைய ஆட்சி கீழால, ஏண்ட அதிகாரத்து கீழால, ஏண்ட பவரு கீழால நைல் நதி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி மமதியா சொல்லு, பெருமை அடித்தவனா சொன்னான். அல்லாஹ் தஆலா கொடுத்த கேவலம் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் ஒரு வாக்குறுதியை கொடுத்தான். فَالْيَوْمَ نُنَجِّيكَ بِبَدَنِكَ لِتَكُونَ لِمَنْ خَلْفَكَ آيَةً. ஃபிரௌனுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்கு, உன்ட சடலத்தை, உன்ட உடம்ப கியாமத் வரைக்கும் பின்னால் வரக்கூடிய சமூகத்தினரை படிப்பினையாக நான் பாதுகாத்து வைப்பேன்
என்பதாக அல்லாஹ் தஆலா சொன்னது இன்றைக்கு எகிப்தில் இன்னும் அவனுடைய சடலம் இல்லை. தன்னை விட்ட ஆள் அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவிச்சுக்கொண்டு அல்லாஹ்க்கு மாறு செய்ய ஆரம்பிச்சான். கொடுத்ததெல்லாம் கேவலத்தை. கடைசி நிலைமை நைல் நதியில மூழ்கடிக்கக்கூடிய நேரம். ஆமன்து பி ரப்பி மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பை ஈமான் கொண்டேன் என்பதாக. ஆல் ஆன் வகத் அஸைத் மின் கபல், அல்லாஹ் சொல்றா இப்பயே அவங்களுக்கு ஈமான் கொள்ள நேரம் வந்துச்சு. இந்த ஈமான் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஈமான் என்பது கைபியத்தான விஷயத்தை நம்புறது, ஒரு விஷயத்தை பார்த்து நம்புறது அல்ல. அல்லதீன யுமினூன பில் கைப், முஃமின்கள் எப்படியானவர்கள்னா மறைவான விஷயங்களை ஈமான் கொள்வார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி ஏராளமான நியமத்தில் கொடுத்தவர்கள் அந்த நியமத்தை துஷ்பிரயோகம் செய்தார். அல்லாஹ் மறந்து வாழ்ந்தாரு, தன்னுடைய ஆட்சியை மையமா வச்சு வாழ்ந்தாரு. என்னாலதான் இது நடக்கும், நான் போனா தான் நடக்கும், அனானியத் வந்துச்சு. அல்லாஹ் கேவலத்தை குணம் செய்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்கள், அல்லாஹ் சபவாசியில குர்ஆன்ல சொல்றான், லக்கத் கான லிஸபை ஃபீ மஸ்கனிஹிம் ஆயத்துன் ஜன்னத்தான் அன் யமீனி வ ஷிமால் குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும் வஷ்குரூ லஹு வ பல்தத்துன் தய்யிபத்துன் வ ரப்புன் கஃபூர் ஃபஅரது ஃபஅர்ஸல்னா அலைஹிம் ஸைரல் அர்ம வ பத்தல்னாஹும் பிஜன்னத்தைஹி ஜன்னத்தைனி தவாத்தி உக்குலின் வ கம்தின் வஷைஇன் மின் சித்ரின் கலீல் வஹல் நஜாத்தி இல்லா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சபாவாசியில் எமன்ல வாழ்ந்தான். அல்லாஹ் தஆலா இந்த சபாவாசிகளுக்கு அவங்களோட 2 தோப்புகள் அல்லாஹ் கொடுத்தான். வலதுலையும் இடதுலையும் 2 தோற்றங்களை தோப்புகள் அல்லாஹ் கொடுத்தான். பார்க்க கவர்ச்சியான அழகான பழங்கள் பூத்து குமிரக்கூடிய 2 தோப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஜன்னத்தான் அன் யமீனின் வ ஷிமால் குலூ மின் ரிஸ்கி ரப்பிக்கும். அல்லாஹ் சொன்னா, நீங்க சாப்பிடுங்க, அனுபவிங்க, வஷ்குரூ லஹு, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லி நடக்கும். அல்லாஹ்வுடைய நன்றியை மறக்காதீங்க, தந்திக்குடைய நியமத்தை அனுபவிங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்க. பாரலோ கண்ணியமானவர்களே, அவர்கள் அல்லாஹ்வை புறக்கணித்தார்கள். அல்லாஹ்வுடைய நியமத்தில் அனுபவிச்சுக்கொண்டு அல்லாஹ் மறந்தார்கள். அந்த பூத்து குலுங்கக்கூடிய அழகான பசுமையான அந்த 2 தோப்புகளையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு வெள்ளத்தை கொண்டு நாங்கள் அழிச்சோம். இலந்தை மரங்களா, முட்கள் உள்ள மரங்களா, கசப்புள்ள மரங்களா நாம மாற்றிவிட்டோம். இப்படித்தான் அல்லாஹ்வை நிராகரித்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவங்களோட சம்பவத்தை சொல்லுங்க. அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் இந்த ஆயத்துக்கு கீழே எழுதுறாங்க, எப்படி அல்லாஹ் கொடுத்த தோப்பன்னா பல்தத்துன் தய்யிபத், மனமான ஊர். அந்த ஊர்ல பேன் இருக்காது. கஸீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, நட்டுவக்காலி இல்லை, விஷ ஜந்துக்கள் எதுவும் இல்லை. பாம்போ தேலோ நட்டுவக்காலியோ பேனோ விஷ ஜந்துக்களோ எதுவும் இல்லை. மனமான ஊர், பார்க்க கவர்ச்சியான அழகான பழங்கள் தரக்கூடிய 2 தோப்புகளையும் அல்லாஹ் கொடுத்தான். கஸீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, அல்லாம இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் சரித்திரத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு கிழவி அந்த தோப்புக்கு 2 வாயில்கள் இருந்தது, முன்வாயில் பின்வாயில். முன்வாயிலால கூடைய தலைக்கு மேலால வச்சு கொண்டு போவாங்க. அந்த பழங்கள் பூத்து, அந்த பழங்கள் பழுத்திருக்கூடிய பழங்கள் தானாகவே கூடையில ஃபுல்லாக நிரம்பி பின்வாயிலாக அந்த கிழவி அப்படியே வெளியில வந்து அதை பிக்கிறதுக்கு தேவைப்படல. ஒரு கிழவி தன்னுடைய
தலைக்கு மேலால் ஒரு கூடையை வச்சு முன்வாயிலால் போவாங்க, பழங்கள் எல்லாம் விழுந்து பின்வாயிலால் அப்படியே நிரம்பி கூடை எடுத்துட்டு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் கொடுத்தான், நியமத்தில் கொடுத்தான், நல்லா மரபுலத்தில் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் தாலா கொடுத்த சோதனை வெறும் ஒரு சோதனை அல்லாஹ். சமூக கூட்டத்தினர்கள் எங்களுக்கு ஆள் இல்லை, நான் பலசாலிகள். அல்லாஹ் கொடுத்த உலகத்தில் அவங்கள போல அல்லாஹ் கொடுத்த சக்தி யாருக்கும் கொடுக்கும். மலைகளை கொடைஞ்சி கைகளினால வீடுகளை பார்க்க கவர்ச்சியான டிசைனான வீடுகளை அமைப்பாங்க. அல்லாஹ் சொல்லுவாங்க சமூக கூட்டத்துக்கு அல்லாஹ் கொடுத்த நீண்ட ஆயுள கொடுத்தான், நீண்ட பலத்தை கொடுத்தான். பெரும் சக்திவான்கள், பெரும் பலசாலிகள், பார்க்க உயரமானவர்கள், பெருப்பத்திலையும் செய். ஆனால் அல்லாஹ்வுடைய அப்படி கொடுத்த நியமங்களை துஷ்பிரயோகம் செய்தார். அல்லாஹ் ரப்பா ஏற்றுக்கொள்வது. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, காலையா கௌம் இஅ்புதுல்லா மா லகும் மின் இலாஹின் கைரு. எனது கூட்டத்தினர் அல்லாஹ்வோட அல்லாஹ் சந்திக்கிறத அனுபவிங்க. அல்லாஹ் என்ன முடிச்சீங்க, உங்களுக்கு என்ன கேடு முடிச்சீங்க? அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவிச்சு அல்லாஹ்க்கு மாறு செய்றீங்க. லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா. இதோ இந்த பணிக்கிறே, இந்த அல்லாஹ்வுடைய தூதுத்துவத்தை கொண்ட சொல்றதைக்கிறேன், உங்களிடத்துல எந்த ஒரு கூலியையும் நான் கேட்க மாட்டேன். இன் அஜ்ரு இல்லா அலல்லாஹ். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இருக்கக்கூடிய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்கு. இஸ்லாத்துல கண்ணியவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் என்ன செய்தார்கள்? பெருமை அடிக்க ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், வகாலு மன் அஸத்து மின்னா குவா. உலகத்தில் எங்களை விட பலசாலிகள் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் கொடுத்தது சுப்ஹானல்லாஹ். சாதாரண நல்ல கண்ணியமானது. ஒரு ஒரு அளவாமினால ஒரு கருங்கல்லை உடைக்கிறதுக்கு எவ்வளவு சிரமம். கையால பெரும் பெரும் கற்பாறைகளை கொடைஞ்சி வீடு கட்டுறதா இருந்தா எவ்வளவு பெரிய பலசா. அல்லாஹ் மறந்துவாங்க. அல்லாஹ்வுடைய நியமத்தை அனுபவிச்சுக்கும் அல்லாஹ் மறந்த வாழ்ந்தான். உலகத்தான் வாழ்க்கையின் மையமாக வச்சு வாழ்ந்தான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அல்லாஹ் தாலா அவர்கள் அழிச்சான். சமூக கூட்டத்தினர்களை பாமா சமூகம் ஒளிகோ விச்சாவிய சத்தத்தை கொண்டு அல்லாஹ் அழிச்சான். அல்லாஹ் சொல்றான், سخر عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها كأنهم أعجاز نخل خاوية فهل لهم من باقية. அல்லாஹ் சொல்றான், கூட்டத்துடைய விஷயத்தில் நாங்கள் அவர்களுக்கு காற்று அனுப்பினோம், சூறாவளி காற்று அனுப்பினோம். அந்த காற்றுடைய சப்தம் தஃசீருடைய உலமாக்கள் சொன்னால் கடும் சப்தமாக இருக்கு. காற்று சூறாவளியை கொண்டு ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தெல்லாம் அழிச்சான், கூட்டத்தினர்களை அழிச்சான். அல்லாஹ் தாலா காற்றை வசப்படுத்தினான். 7 லயாலி வ8 ஐயாம். 7 பகல்கள் 8 இரவுகளாக தொடர்ச்சியாக காற்றை கொண்டு அல்லாஹ் அவர்கள் அழிச்சான். தொடர்ச்சியாக காற்று வீச ஆரம்பிச்சான். ரசூமன் ஃபதரல் கௌமு ஃபீஹா சர்ஆ. எல்லாரும் அப்படியே மையத்துகளாக இருந்தாங்க, தூக்கி வீசப்பட்டிருந்துச்சு. தஃசீருல் உலமாக்கள் சொல்றாங்க, இந்த களத்து ஒரு சைடில் கொடி ஒரு சைடு காற்று தூக்கி ஒரே அடி அடிச்சு வேறவா இருந்துச்சு. காரணம் அஜாஸ் நஹ்லின் ஹாவி. அல்லாஹ் சொல்றான், அவங்க இந்த ஈச்ச மர குத்திகளை மரத்தோட கலட்டி கீழே போடப்பட்டவங்களை போல ஒவ்வொருவரும் ஈச்ச மரத்துடைய சைஸா பூமியில விழுந்து கிடந்த ஈச்ச மரத்தை போட்டு குடுங்கி வீசப்பட்ட ஈச்ச மரத்தை போட்டு எல்லாரும் வீசப்பட்டிருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியமானவர்களே, இப்படி அல்லாஹ் தாலா இவர்களை அல்லாஹ் அழிச்சான். அல்லாஹ்வுடைய நியமத்தை நன்றி செலுத்தல, அதை அனுபவிச்சு நல்லா மாறி செஞ்சாங்க. அல்லாஹ் தாலா அவர்கள் அழிச்சான்.
கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் விளங்கினார், இந்த உலகத்துடைய அற்பத்தன்மையை விளங்கினார். அதனால தான் தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக்குடைய நேரம் யுத்தத்துக்கான தஷ்கீல் பண்ணுறாங்க. அது எந்த நேரம்? அறுவடை சீசன். கண்ணியமானவர்களே, எல்லா ஈச்ச கனிகளும் ஈச்ச பழங்களும் பழுத்து குமிஞ்சி கீழே உள்ள பார்க்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க தஷ்கீல் பண்ணினா தபூக்குடைய யுத்தத்துக்காக சஹாபாக்களை ரெடியாக்கணும். சஹாபாக்கள் நிலைமையை பார்க்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையா? நபி அவர்கள் சொல்றாங்களா இது மார்க்கமா? ரெடியானா? கண்ணியமானவர்களே, சில முனாஃபிகீன்கள் இருந்தாங்க. நயம் கேட்பாரு, போறவங்களையும் போடாம சில காரணங்களை சொல்லி உட்கார வச்சாங்க. லா தன்ஃபிரு ஃபில் ஹர், அல்லாஹ் சொல்றான், இந்த சூட்டுலையா போறீங்க? அந்த சீசன் கடும் சூடு. தபூக்குடைய யுத்தம் நடக்கக்கூடிய அந்த சீசன் காலம் கடும் சூடா இருந்துச்சு. சொன்னாங்க, இந்த கடும் சூட்லையா போறீங்க? கடும் சூட்ல யாரும் பேசிடாது, சும்மா அவங்களோட வேலையை செஞ்சு கொண்டு இருக்கீங்கன்னு சொல்லி சில முனாஃபிக்கு நயவஞ்சக்காரர்கள் போறவங்களையும் தடுத்து நிறுத்தினான். நலவுக்கு தடையா இருந்தான். அல்லாஹ் ஆயத் இருக்கிறான், குல் நாரு ஜஹன்னம அஷத்து ஹர்ரா. நபியே அவர்களை சொல்லுங்க, இதை காரணமா சொல்லி தபூக்கு போகாம உட்கார்றாங்களா? இதை காரணமா சொல்றாங்களா? நரகத்துடைய நெருப்பிதை விட கடினம். ரெடியா சொல்லுங்க, தபூக்கு போ. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃசீருடைய உலமாக்கள் எழுதுறாங்க, அவங்க கைத்து வரக்கூடிய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், எப்பையும் அல்லாஹ் மூமினுடைய சொத்தையும் மூமினுடைய உயிரையும் அல்லாஹ் பாதுகாப்பான், வீணாக்க மாட்டான். ஒரு மூமினுடைய சொத்தை கைத்து வரக்கூடிய நேரத்தில் அதுவரைக்கும் அந்த கனிஞ்சியில் ஈச்ச பழங்களில் எதுவும் கீழே விழுந்து வீணா போகும், அதுவரைக்கும் மரத்தில் பாதுகாப்பு. சஹாபாக்கள் போய் வந்து சந்தோஷமாக செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சஹாபாக்கள் வீணடு வரக்கூடிய நேரத்தில் தன்னுடைய உயிரையும் துச்சமாக வச்சாங்க. குடும்பத்துடைய நிலைமையை பார்க்கணும். தீனு தகாசாவா ரெடியான ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதுக்காக வேண்டி, இஸ்லாத்தை தழுவினதுக்காக வேண்டி தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டார். சரி, அல்லாஹ்வுடைய நல்லடியார் ஹப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. என்றதன் காரணமாக குஃபாரினால அவர்களை ரெண்டாக பொழந்தாங்க வாழினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி சஹாபாக்கள் தீனுக்காண்டி பெரும் ஒரு தியாகம் செய்தார். அவங்களோட ஹயாத்து சஹாபாத்தை நான் வாசிச்சு கொண்டிருக்கேன். மண்ணறைக்குள்ள இருக்கிறாங்க. அவங்களோட சரித்திரங்களை அவங்க உலகத்தில் உருவாக்கிட்டு போனாங்க. கியாமத் வரைக்கும் சரித்திரம் வாசிக்கப்பட்டு கொண்டு சஹாபாக்கள் செய்த தியாகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, சஹாபாக்கள் அந்த காலத்தில் கொடுத்த அந்த ஒரு கை முத்திக்குதே, இந்த கையளவு கொடுத்த அளவுடைய பாதையில் கொடுத்த அளவுக்குதே, நீங்க உஹது மலை அளவுக்கு தங்கத்தினால கொடுத்தாலும் சஹாபாக்களுடைய நன்மை அடைய மாட்டேன். ஏன் இவ்வளவு பாடுபட்டாங்க? அல்லாஹ்வுடைய பொருத்தம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையும். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்ல பஷீர் இப்னு அக்ரபா ரலியல்லாஹு அன்ஹு நீண்ட ஒரு காலத்துக்கு பின்னால் வாப்ப வாராங்க. கண்ணியமானவர்களை ஹாசாபால ஹதீஸை பற்றி யுத்தத்தை போயிட்டு வரக்கூடிய நேரத்தில் வாப்ப ஷஹீதாயிட்டான். அவளையோடு இருக்கிறான். கண்ணியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொன்னான், நான் பாப்பா ஹஜ்ரத் ஆயிஷா அம்மா அமைக்க விரும்புகிறீங்களான்னு. தீனுக்காக